ஹலோ வணக்கம் காய்ஸ், எம்கே லைஃப் சர்க்கிள் இருந்து உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இப்போ நம்ம வீடியோ என்ன போட ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. வீடியோ என்ன போட போறேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 20 இட்லி சாப்பிட போறாங்க. சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ரொம்ப நார்மலாவே நான் சீக்கிரமாவே சாப்பிட்டுடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்றாருன்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ரொம்ப அவருடைய நல்லா சாப்பிடக்கூடிய திறமை உள்ளவர்கள். இவர் விட்டீங்கன்னா சாப்பாட்டு கிராமம் கூட போட்டிக்கு காம்படிஷன்ல போவார். இவர் அந்த அளவுக்கு திறமை இருக்கு. உண்மைமா சத்தியமா இல்லை, அவர் விளையாட்டு கட்டுறாரு நமக்கு. அவருடைய திறமைக்கு இதெல்லாம் சும்மான்னுவாங்க. ஓகேங்களா? ஆனா அது சும்மா தான். மூன்று இட்லியை வெற்றிகரமாக முடிச்சு விட்டார். வெறும் 1.5 நிமிஷத்தில். பொறுமையாக பார்த்து சாப்பிட்டீங்கன்னா 20 இட்லி உங்களால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் முடியும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, சாப்பாட்டு நம்ம மெசேஜ் பண்ணுறாரு. அடுத்த போட்டி அவர் கூட வரணுங்களாம். சாம்பாரில் தொட்டு சாப்பிட்றாரா இல்லை சாம்பாரை கையில் கொண்டு குடிக்கிறாரா என்று தெரியவில்லை. திறமையோட 5 இட்லி உள்ளே இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கணக்கு சரியாக தெரியல. அடிக்க வச்சுருக்கோம் நம்ம வர மலை மாதிரி. ஒரு இட்லியாக புட்டு சாம்பாரில் ஸ்விம்மிங் பூலில் மூழ்க விட்டு எடுத்து முழுங்குறாரு நம்ம ஆள். வேற உங்களுக்கு சட்னி வேணாலும் சொல்லுங்க சார், உங்களுக்கு மொண்டை ஊற்றி விடுறோம். அவர் மனசுல நினைக்கிறாரு, வெறும் 20 இட்லியோட என் வாயும் வயிற்றையும் கட்டி போட்டீங்களேடா, ஒரு 40 இட்லியாவது வைக்க வேண்டாமான்னு சொல்லி அவர் மனசுல நினைக்கிறாரு. இவர் இன்னொரு சேலஞ்சுக்குமே நம்மளை கூட்டு இருக்காங்க. 2 சிக்கன் ரைஸை ஒரே வாயில முயங்குவாருங்களாம். அது முயங்கினா 10,000 ரூபாய் உங்களுக்கு பரிசோலை கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு. இவர் முழுங்குவாரா முயங்க மாட்டாரான்னு பார்க்கலாம். இருபது இட்லிக்கு சேலஞ்சுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா, வீட்டில் சாப்பாடு ஆகிறதுக்கு ஆள் இல்லை. அக்கா ஊருக்கு போயிட்டாங்க. 1 மாசமா காஞ்சி போயிருக்காரு. ஒரு நல்ல சாப்பாடாக ஒரு 20 இட்லி சேலஞ்சு விட்டு அதையாவது நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு தைரியத்தில் வந்துட்டார் ஆள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இவனை மாதிரியே ஒரு அண்ணன் ஒருத்தவன் இருக்கிறான். அவன் அடுத்தது 40 இட்லி வரேன்னு அவனே மெசேஜ் பண்ணுறான். வேற என்ன பண்ணுவான்னு ஒன்றும் தெரியல, பார்க்கலாம். பத்து இட்லி முடிச்சிட்டாரு ஐயா. இன்னும் இல்லை தானே 10 கூட 6 கரெக்டான 11 இட்லி இதில் இருக்கு. 2 4 6 8 எல்லாரும் 10 11
இன்னும் 10 அசால்ட்டாக இறக்கிடுவாருங்க. அப்பா திறமசாலி தாங்க. இப்போ அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாப்பாட்டு ராம கூட போட்டே ஆகும் ஐயா. தமிழ்நாட்டில் அவரை ஜெயிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்லை, நம்ம பார்த்த வீடியோ வரைக்கும். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு காசு இல்லைனாலும் வித்தவுட் டிக்கெட்லையாவது நாங்கள் ட்ரெயினில் கொண்டு போயிடுவோம். கக்கு சுலாக்க இருக்காது. சரி சாப்பிடுங்க. திறமசாலி தாங்க. 10 இட்லி பாருங்க, போன இடமே தெரியாம போயிடுச்சு பாருங்க. உங்களால மட்டும்தான் இந்த திறமெல்லாம் இருக்கு. வேற யாராலுமே 10 இட்லின்றது 20 இட்லின்றது சாப்பிட முடியாது. இன்னும் 20 இட்லி ஆர்டர் சொல்லலாங்களா? பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஜூஸ் மட்டும் சொல்லுங்க. ஜூஸுங்களா? ஏன் உனக்கு பின்னாடி வரட்டா? சட்டுன்னு அடிச்சு விட்ருவாங்க, தெரியாது. தண்ணி குடிச்சு முடிச்சிடும்டா. அண்ணா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இந்த ஆடியன்ஸை பாருங்க எப்படி பார்க்குறாருன்னு. அவன் 3 இட்லியே வைப்பானு பார்த்து அந்த 3 இட்லியாவது போட்டியில் வச்சானே அவன் சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. தட்டிலே போய் தர போறாங்க. அவ்வளோதான். இப்போ முக்கியாவது சாப்பிட்ருவாரு அவரு. முடியாது. அவ்வளோதான். சரி, நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் போடுங்க. சாப்பாடு ரமனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து சேலஞ்ச் அவர் கூட தான், டேரெக்டாக அவர் கூட வச்சிடணும் நம்ம. அவள்தான் கையை ஈத்து விட்டாரு. இப்போ பாருங்க மீசை முறுக்குவார் பாருங்க. அடுத்த போட்டி எப்படி வைக்கக்கூடாது. உனக்கு இவனுக்கு டைமிங் போட்டி தான் வைக்கணும். ரயில் 4 முத்துக்கு போட்டு இது எப்படி பார்த்தாலும் 15 நிமிஷம் முடிச்சிருவான். 5 நிமிஷத்துல முடியுமா? அதெல்லாம் ஐயா இது இந்த போட்டி முடிச்சுன்னா அடுத்து 20 இட்லி யார் மேலே சாப்பிடும் அதான் வச்சு பார்க்கணும். போது 2 பேர் சாப்பிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? 20 இட்லியே 2 பேர் 20 இட்லி சாப்பிட்டாங்கன்னா காசு கொடுத்துட்டு போயிடு. டைமிங் வச்சுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க சும்மா தனித்தனே வச்சுக்கோம். அப்புறமா 2 ஒன்று வச்சுக்குவோம். அப்புறம் நான் இவனும் முடிச்சோன்னா இவனும் முடிச்சிருவாங்க. வீட்டில் மதர் சாப்பிடுறது யாரு முடிச்சிருவோம். சரி, 1.5 இட்லி தான் இருக்கிறது. அவ்வளோதான். இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் இவர் எதுவும் மீதி வைக்க மாட்டார். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் திறமைக்கு இதெல்லாம் சும்மா தான். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, 12 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் இருக்கு. அந்த காசுல நிலைமையில போட்டியில் ஜெயிச்சா வந்து ஒரு மாதம் அக்கா வீட்டில் இல்லை, சாப்பாடு ஆகிறதுக்கு ஆள் இல்லை. அதான் எடிட்டிங் ஐயா. இப்போ அடிக்கிட்டே 10 நிமிஷம் யாருப்பா சட்டுன்னு அடிச்சு 2-3 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருவாங்க. லாஸ்ட்டு 1 நிமிஷத்தில் வந்துட்டார் ஆள். ஒரு இட்லியோட வந்துட்டார். அங்கே பாருங்க. டேய் என்னடா பண்ணுற? சிங்கத்தை சாதாரண இடம் போட்டுட்டீங்க. ஏன்னா பசிக்கு சோள பொறி கொடுத்துருக்கா அப்படி பண்றீங்க. அவ்வளோதாங்க.
திறமைசாலிங்க. கரெக்டாக வச்சு இட்லி கடை காசு கொடுக்குறீங்க. இந்த ஒன்று இட்லி கடஞ்சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த திறமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ராமன் கூட முக்கியமாக போட்டே ஆகணும். 20 இட்லியும் ஒரே பாக்கெட் சாம்பாரில் முடிச்சுட்டாருங்க அவரு. அந்த இடத்துல இப்போ இட்லி கடைக்காரருக்கு தெரியும் சாம்பார் அதிகம். இந்த வீடியோ பார்த்துட்டு சாம்பார் அதிகமாக கொடுக்கூடாதுன்னு அவர் சாம்பார் கம்மியாக கொடுப்பாரு அடுத்த வீடியோலேருந்து. பாருங்க ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. தண்ணி குடிங்க சார் அப்படியே. காய்ஸ் 20 இட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இன்னுமே வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்கு. இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேட் இவர் சாப்பிடுவோன்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் திரும்ப வீடியோவை போடுவோம். மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு MK லைஃப் சர்க்கிள் பாய்.